I request Ryan sir, so please come onto the stage, and all other delegates to please join the launch of Three Dots music label. நல்ல கை தட்டுங்க. Thank you so much. Musical single, oh my. I request to Apara Sagarde, so please come on to the stage. So please வாங்க, please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உடல்ல நிகழ்ச்சி நிரலில் ஒரு சின்ன மாற்றம் தான். வழக்கமாக மற்ற இசை வெளியீட்டுள்ளாக இருந்தால் திரைப்படத்துறை சார்ந்த அதில் யார், அதனால் கொஞ்சம் மாற்றிருக்கு, ஷெட்யூல் மாற்றிருக்கு, யாரும் குழப்பமாயிடாதீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமானதுக்கு நான் ஒரு காரணம். அதுக்கு நான் உங்ககிட்ட என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பை கேட்டுக்கிறேன். காரணம், நான் திருவள்ளூரில் ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு வரைக்கும் என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியாது. வழக்கம் போல் நான் இங்கே வந்த உடனே ஃபரூக்கை கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், உள்ளே கூப்பிட்டு போய் சொல்லுங்கள், போனால் தான் தெரியுன்னு. ஃபரூக் எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக. அதுதான் ஃபரூக் சொன்னார், இல்லை இது மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணுறோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட ஃபஸ்ட்டு வீடியோவும் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு வந்து பார்த்தா, சரி ஏதாவது பாப்புலராக ஏதாவது சாங் அது இதுன்னு மாடர்னாக இருக்கும், பாப் சாங்கு அல்லது ஒரு நேட்டிவிட்டியாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு சிஆர்பி ஒரு வீரனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு என்னோடய பர்சனலாக என்னுடைய உறவுகளில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால தான் இந்த ஷெட்யூலை சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மிலிட்ரி எல்லாருக்கும் தெரியும், சிஆர்பிஎஃப் வந்து அதை விட கூடுதலானது அப்படின்றதை நான் உணர்ந்திருக்கேன். நான் எங்கெல்லாம் கலவரப்பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே பதட்டமான சூழல் இருக்கோ, அங்கெல்லாம் போய் முதல் நாளாக தைரியமாக மக்களை பாதுகாக்க, அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு சிஆர்பிஎஃப் பயன்படும் அப்படின்றது நான் அறிந்தது. என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய பையன், உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுங்க, அவன் வந்து போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு, அவருக்கு சின்ன கதை இருக்குது. அவனுக்கு போலீஸ் வேலைக்கு தான் போகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசையிலேருந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணான். அவனுக்கு வந்து இந்த கண் பார்வை வந்து ஒரு ஐசைட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மாறுகன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுனால என்னுடைய தாய்மாமன் பையன் நான் அவனும் ஒரே ஏஜ் ஒன்றாவே வளர்ந்தோம். நான் காலேஜ் போய்ட்டு அவன் வந்து அந்த பக்கம் போலீஸ் ட்ரைனிங் போகணுன்னு போனான். அவனை போலீஸில், தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கலை. அது காரணம் இந்த ஐசைட் ப்ராப்ளம். ஆனால் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில், எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டோன்னு போராடி பார்த்து முடியலைன்ன உடனே, அந்த டைமில் சிஆர்பிஎஃப்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்த உடனே அங்கே போய் சேர்ந்து யாருக்கிட்டே சொல்லாமல் சிஆர்பிஎஃப்பில் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு நான் வந்து, நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே நீ என்னை எடுக்க மாட்டேன், நான் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல போய் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டான். செலக்ட் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு வந்து என்னுடைய சொந்த தாய்மாமன் பையன் இன்னொரு சின்ன எங்கள் மாமா முறை தான், திருமணம் உறவு செய்து கொள்ளக்கூடிய முறை தான். அதில் என்னுடைய தங்கச்சி எனக்கு தங்க முறை வேணும், அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சுருந்தோம். என்னுடைய சித்தப்பா வந்து ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா. பேசி வச்சுருந்ததில்
இவன் சிஆர்பிஎஃப் வேலைக்கு யார்கிட்டையும் போய் சொல்லாமல் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ நான் போய் நாங்கள்லாம் போய் வீட்டில் உட்காந்து போய் பேசுகிறேன். இல்லை சிஆர்பிஎஃப் பற்றி உங்களுக்கு தெரியாது, உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது, எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது, இருப்பானா இல்லையான்னு கூட செய்தி கூட கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருந்துட்டார். சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான், இவர் தான் கணவர், இவர் தான் மனைவின்னு அந்த ஒரு ஆசை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா, அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது. எந்த முடிவை எடுக்கிறது, வேலையை விட்டுட்டு பொண்ணு தர்றேன்னு சொல்கிறார். இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா, அவன் எனக்கு வேலை தான் வேணும், பொண்ணு வேணான்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துருந்தவே இல்லை, எனக்கு அந்த வேலை தான் வேணும்ட்டு உறுதியாக போய் அந்த வேலையிலே இருந்துட்டான். அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, என் தங்கச்சி தான் எனக்கு, வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செஞ்சாச்சு. இப்போ இவன் போய் வேலையை செஞ்சுட்டான். நான் கேட்டேன், நான் அந்த வயசில் நல்லா பேசிப்போம்ல, ஆழ்மனதில் என்ன இருக்குன்னு நம்மக்கிட்ட தானே சொல்லுவாங்க. சொல்லும்போது இல்லை மாப்பிள்ளை அது பரவாயில்ல, நான் அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பரவாயில்ல, என்னன்னா அந்த வேலையை விட்டுட்டு வர சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போது செல்ஃபோன்லாம் வரல, அப்போது 89, 90 தொடங்கினது இந்த நான் சொல்கிற சம்பவம். இப்போ 92 பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள், அந்த ரத யாத்திரை நடத்தின தலைவர்கள் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்டில் யார் பாதுகாப்புன்னா இவன் பாதுகாப்பு. அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள், கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சுருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் இந்த மாதிரி. அப்போது அவன் உளவியலாக எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது பாரு. அவன் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன். ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மசூதி இடிக்கப்பட்டதுக்கு காரணகர்த்தாவாக சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வீட்டு காவலில் வச்சுருக்காங்க, இப்போ வெளியில். ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும். அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன், உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன், எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம், அதுதான் எனக்கு. அதாவது அவங்க கையில் அவங்க என்ன நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய எடுத்துக்கிட்ட வேலைக்கு, அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னால் அடிக்கடி கேட்பேன், நான் நாகாலாந்து போயிருக்கேம்மா, மணிப்பூர் போயிருக்கேம்மா, மிசோரம் போயிருக்கேம்மா, இப்படி எப்போ கேட்டாலும் இங்கேருந்து அங்கே போனால் கூட திடீர்னு ஒரு ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடித்தா எங்கடா இருக்கேன்னா, பஞ்சாபில் ஒரு கலவரம் அங்கே இருக்கேன் அப்படிமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மொழி வேறு மொழிகளை கற்றுக்கிட்டான். அதில் ரொம்ப குறிப்பாக அவன் சொல்கிறது என்னென்னா, இந்த நாகாலாந்து மணிப்பூர், நான் அதுக்காக தான் முன்னாடி பேசணும், ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அவர் ஐஜி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்தி தான். அப்போ இங்கே நாகாலாந்துலலாம், அப்போ நாகாலாந்து மிசோரம்லாம் மலைக்கு கீழேருந்து மலைக்கு மேலே போகும்போது இவங்களுக்கே, அதாவது கீழேருந்து கிளம்பிட்டாங்கன்னு மேலே சொல்லுவாங்களாம். மலைக்கு மேலே வர்றதுக்கு மேலே சேர்ந்தால் தான் உத்தரவாதம், ஆனால் இடையில எது வேணாலும் நடக்கலாம், சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. அப்போ இரவு நேரத்தில் காவல் அது மாதிரி கீழேருந்து வரும்போது 2 பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க, மேலேருந்து போகும்போது வண்டி பாதுகாப்பாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணாலும் தாக்குதல் நடக்கலான்னு. அப்போ பகல் நேரத்தில் டென்ட்டில் படுத்துருப்போம். திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு மலை உச்சியிலேருந்து இந்த போராளி குழுக்கள் ஷூட் பண்ணுவாங்க, தரன்னு எந்திரிச்சு ஓடணும் இப்படின்னா. அதாவது சினிமா காட்சிகளை போல ஒன்றொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இரவு நேரத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாகாலாந்துலலாம் மணிப்பூரில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ள சில சப்தங்களையும் சில விசில் இதெல்லாம் அடையாளமாக வச்சுருப்போம். ஏன்னா யார் இருக்கான்னு தெரியாது. ஒரு காவலருக்கும் இன்னொரு காவலருக்கும் தூரம் இருக்கும் பாதுகாப்பில். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற பாஷை, அந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா, அது சரியாக சேரலைன்னு சொன்னால் இருட்டில் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கும், சுட்டது யாருன்னு தெரியாது. சிஆர்பிஎஃப் வீரனா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவனான்னு தெரியாது. காலையில் தான் தெரியும். திடீர்னு குளிச்சுட்டு இருப்போம், தண்ணி தொட்டி விழுந்து அதில் இறந்து போயிருக்காங்க இப்படின்னு ஒவ்வொரு அதிர்ச்சி தகவல்களாகவே நான் கேட்டிருக்கேன். நான்
திரைப்படங்களுக்கு போவாங்க. வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து திரைப்படங்களுக்கு போகும்போது அப்படி யாராவது ஒரு 4 பேர் படம் பார்க்கணுன்னா தியேட்டர்களில் ரொம்ப குறைவாக தானே இருக்கும். அந்த மலையில் 4 பேர் உள்ளே இருந்தால் ஒரு ஆள் தியேட்டருக்கு வெளியே பாதுகாப்புக்கு நாங்கள் நிற்போம். நண்பர்களே, வீரர்களே 4 பேர் உள்ளே இருந்தால் வெளியே ஒரு ஆள் பாதுகாப்புக்கு நின்றுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இவர் வேற ஒரு டீமோட போகும்போது இன்னொருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஏன்னா இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எப்பொழுதுமே குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போராளி குழுக்கள்னால அப்படின்ற இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேடா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அதில் அவனுக்கே பர்சனல் அடுத்து ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வுன்னா, வேற ஒரு இடத்துல திருமணம் செஞ்சாச்சு. இப்போ அதுவும் என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான், என்னுடைய அக்கா பொண்ணு தான் திருமணம் செய்தான். இப்போ வந்து இந்த இந்த பாடல் காட்சியோடு ஒத்து போனதுனால தான் இவ்வளவு நினைவு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது. ஆனால் முதல் குழந்தை பிறந்து இறந்துருது. பிறந்த உடனே இங்கே இறந்துருது மதுரையில். இப்போ போல் இந்த பாடல் காட்சியில் காட்டுவது போல் வீடியோ கால் இல்லை, செல்ஃபோன் கிடையாது, பார்க்குறதுக்கெல்லாம் அப்போ வாய்ப்பு இல்லை. 92 93 காலகட்டத்திலலாம் எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ லீவு அப்ளை பண்ணால் லீவு கொடுக்கல அப்படின்றதான் அவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. அங்கேருந்து தொடங்குது. லீவு கேட்குற அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் குழந்தை பிறந்திருக்கு, அது இறந்துருச்சு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ராசஸில் லீவு கிடைக்கல. நான் வந்து அவன் அந்த லீவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் குழந்தைய வச்சுருக்க முடியாது இல்லையா, அதை அடக்கம் பண்ணியாச்சு. அப்போது இப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நான் போராடி இந்த வேலையை நான் நேசித்து நான் கூட இருந்து கடைசியில் என்னுடைய இப்போ குழந்தை இறந்தது கூட எனக்கு லீவ் கிடைக்கல. அது என்ன காரணன்றது தெரியல, அதில் தாமதமானதுண்டு. அதற்கு பின்னாடி அவன் வந்து சிஆர்பிஎஃப் வேலை வேணான்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அது எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிஆர்சியில் மதுரையில் பாண்டியன் ரோட்வேஸ் இருக்குல்ல கார்பரேஷனில் அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதைகள் எல்லாமே. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு, இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்கள் தான். நம்ம சினிமாவில் அதிகமாக வந்து இராணுவ வீரர்களை காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம். சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்குறதில்ல, யாரும் அது சொல்கிறதும் இல்லை, அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக நான் உணர்கிறேன். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுக்கிறதுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வேன். அப்படி ஒரு நிகழ்வுக்கு பெருந்தன்மையோட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிஐஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சிருக்கிறேன். இப்போது நான் இந்த துறை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னேன். இதில் இருக்கிற முழுமையான விஷயங்களை, ஏன்னா இதை வெறும் இசை வெளியீட்டு விழாவை கடந்து போயிடாமல், ஒரு ஆல்பம் ரிலீஸாக கடந்து போயிடாமல் இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது, அல்ல இந்த துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வேற ஒன்று வச்சுருக்கோம். இந்த நாடு பல்வேறு மக்கள்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமானது இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோனு, யூடியூப்பு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல், டெய்லி நடக்கிற டிபேட்டு, இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. இதை தாண்டி ஒன்று இருக்குது. நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரோ அங்கே தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாக்கிறனால தான் நம்ம இங்கே உட்காந்துருப்போம். அது வெளியே நிற்கிற காவல்துறையாக இருக்கலாம், அல்லது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கலாம், யாரோவாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தோணுனது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய அருண்குமார் டிஐஜி அவர்கள் இதற்கு சரியான பதில் தந்து அது சரியான முறையில் இந்த செய்தியை கொண்டு போய் உங்கள் மூலமாக மக்களிடம் சேர்க்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you so much. Our DIGP, Arun Kumar Sir, IPS, CRPS. So please tell some words about this. திரு அமீர் டைரக்டர் அவர்கள், மேடையில் வீட்டிற்கும்
சான்றோர்கள், எனது அருமை எனது துறை நவீன், இந்த படத்தை இயக்கிய நவீன் மிகவும் எனக்கு பெருமையாக உள்ளது. மற்றும் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு. அமீர் சார் சொன்ன மாதிரி நம்ம வேறு வேறு கதைகள்லாம் பார்த்துருக்கோம். சிஆர்பிஎஃப் வந்து வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். ஆர்மி தனி இருக்குது, போலீஸ் தனி இருக்குது. இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே 3 லட்சம் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட மேண்டேட் என்னென்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் கீழே வரும், யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி. எங்கெல்லாம் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கோ, சேலஞ்சஸ் இருக்கோ, அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுறது சிஆர்பிஎஃப் தான். ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், இப்படிங்க அஸ்ஸாம், மணிப்பூர். இப்போ மணிப்பூரில் பிரச்சனையாக இருக்குது. 2 இனக்குழு வந்து 2 பேரும் வந்து they want to finish each other. இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி வந்து லடாக்கில் வந்து பிரச்சனை, பெரிய கலவரம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற எங்கள் ஃபோர்ஸ் வந்து 450 பேர் வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி நாளைக்கு வந்து லேண்ட் ஆகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, அதை ஒட்டி உள்ள சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் இருக்கிற ரொம்ப நாளாக இருக்கிற நக்சலிசம், மாவோயிஸ்டம், மாவோயிஸ்ட், அங்கேயும் வந்து பெரிய ஃபோர்ஸஸ், ஆயிரக்கணக்கான ஃபோர்ஸஸ் அங்கேயும் தான் டிப்ளாய் ஆயிருக்கு சிஆர்பிஎஃப். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் கலவரம், மத கலவரம், ஜாதி கலவரம், எங்கெல்லாம் ஆல் ஓவர் கண்ட்ரி, ஆல் த்ரூ அவுட் 30 ஸ்டேட்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ, ஸ்டேட் கவர்மெண்ட்னால் டீல் பண்ண முடியல, லோக்கல் லா அண்ட் ஆர்டர்னால் டீல் பண்ண முடியலன்னு ஃபஸ்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறது எங்களோட இன்னொரு அமைப்பான ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், RFM. ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பில் ஃபஸ்ட்டு ரிலே பண்ணுறது சிஆர்பிஎஃப். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸ்லையும் இப்போ ரீசெண்டாக விஐபி செக்யூரிட்டி, ஒரு பந்தோபஸ்த், பெரிய பெரிய கோயில்கள், திருவிழாக்கள், பெரிய ப்ரொசஷன், இதுக்கெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிஆர்பிஎஃப் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, பட்டாலியன், அது கீழே கம்பெனிஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஒரு வருஷமும் ரெக்ரூட்மெண்ட் 10,000 15,000 பேர் வந்து எடுத்துகிட்டே தான் இருப்போம். ஜவான்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எங்கள் இதுலேயும் இன்ஸ்பெக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டிஎஸ்பி ரேங்கில், கமாண்டன்ட் சமம், அதுக்கு அடுத்த இது வந்து டிஐஜி, ஐஜி, அந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஒரு செட்டப் இருக்குது. அது எப்படி இவால்வ் ஆச்சுன்னா, நீட் பேசிஸ், ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை, இப்போ ஒரு மாப், இப்போ ஒரு கலவரம் நடக்குது, அதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும். அப்போ அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் 50 பேர் 100 பேர் பத்தலை, மறுபடியும் வேறு ஃபோர்ஸ் எப்படி வந்து எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கு நான் இந்த ஃபோர்ஸஸ் வந்து லேர்ன் பண்ணி இப்போ வந்து இது பிகம் மச் பெட்டர். நீங்கள் எல்லாம் கூட செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நக்சல்லாம் இட் இஸ் இன் லாஸ்ட் லைக் முடிய போகுது. இந்த லாஸ்ட்டு அந்த பஸ்தர்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக ட்ரைபல் ஏரியா, சத்தீஸ்கரில், சவுத் சத்தீஸ்கரில் இருக்க பஸ்தர் ஏரியா. இப்போ அங்கே கூட வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது எல்லா இடத்துலையும். முன்னாடி சொன்ன மாதிரி காஷ்மீர்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஃபார் பெட்டர். இன்ஃபில்ட்ரேஷன்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ மணிப்பூர்லேயும் இப்போ வந்து சீஸ்ஃபயர்னால் அந்த இனக்குழுக்கள் ஒன்றுக்கு வந்து மோதிக்கிறாங்க. அதனால் ஒன்றுக்கு வந்து கவர்மெண்ட் லெவலில் பேசி அங்கே ஒரு விதமான அமைதி வந்துட்டுருக்கு. அது மாதிரி ஒரு நேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பீஸ் வேணும், அமைதி வேணும். நம்ம தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ முன்னேறிக்கு அப்படின்னு, எதனால் கொஞ்சம் பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். 80s 80களில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தேனி இந்த சைட்லாம் தலை தூக்க பார்த்துச்சு இந்த சேம் நக்சலிசம். ஸோ அப்போல்லாம் இருந்த போலீஸ் லீடர்ஸ், அப்போ இருந்த
பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு அப்போ. ஸோ தே ஸ்ட்ராங்லி புட் டவுன். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து இப்போ பொது வெளியில் வரணும். இதை ஒரு கதையாக, இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் இந்த ஒரு கதை, இந்த ஒரு முக்கியமான ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இஷ்யூஸ்லாம் வெளியே வரணும். நாட் ஓன்லி அந்த நேட்டிவிட்டி, வில்லேஜ், சிட்டி சம்பந்தமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு மீறி இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் நம்மளோட உயிர்கள், நம்மளோட ஒரு உயிரும் எவ்வளோ முக்கியமோ, ஸோ அதில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் இது என்ன செட்டப் இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியணும். அதெல்லாம் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது, இப்படி தான் நடந்துட்டுருக்குன்னு தெரியணும். அப்போ தான் தே வில் பிகம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், தே வில் அப்ரிஷியேட் தி திங்ஸ். ஸோ அமேஷா சொன்ன மாதிரி எஸ், எங்கள் இதில் நிறைய இப்போ ஸ்டேட் போலீஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குவாங்க போஸ்டிங்கு. இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, ஏட்டையெல்லாம் பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குவாங்க போஸ்டிங். பட் எங்கள் இதில் அப்படி இல்லை. ஏன்னா 3000 கிலோமீட்டர் நார்த் சவுத்து, 3000 கிலோமீட்டர் ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ எங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எங்களோட ப்ரொஃபஷனே அப்படி தான். இப்போ நானும் வந்து கொஞ்சம் வருஷம் இருந்தேங்க. இப்போ நாளைக்கு நான் வந்து சத்தீஸ்கர் போகிறேன், ஜெகதல்பூர் நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி எங்களோட ப்ரொஃபஷன் அப்படி தான். அது தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். பட் அதே விதத்தில் அங்கேயும் வந்து வெல்ஃபேருக்கு, நல்ல தரமான உணவு, தரமான ஒரு அக்காமடேஷன், இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுது கவர்மெண்ட். அது இல்லாமல் இப்போல்லாம் லீவெல்லாம் நல்லா வந்து ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. மினிமம் ஒரு ஜவானுக்கு, ஒரு கான்ஸ்டபிளுக்கு, எனி ரேங்க் வந்து மினிமம் 75 நாள் வந்து கொடுத்துறாங்க. வருஷத்தில் 75 நாள் வந்து போதுமானதாக இருக்குது. 2 தடவை 3 தடவை ஊருக்கு போயிட்டு வரலாம், 20 days. அது இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இப்போல்லாம் கவர்மெண்ட்டு, இப்போ அங்கேயே வெளியூர்லேயே இருந்தாலும், இப்போ நம்ம சென்னையில், ஆவடியில் ஒரு குரூப் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து 1800 குவார்ட்டர்ஸ் இருக்குது. வெளியே போனாலும் நம்மளோட ஃபேமிலி பசங்களை அங்கே வந்து வச்சுக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் கூட வந்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, கேந்திரிய வித்யாலயா சென்ட்ரல் ஸ்கூல் இருக்குது, கேண்டீன் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. உள்ளேயே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பசங்களுக்கு பலவிதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி தரோம். ஸ்விம்மிங் இருக்குது, சிலம்பம், கராத்தே, பேட்மிண்டன், இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து அவ்வளோ வந்து பார்த்துக்குது. ஏன்னா அல்டிமேட்லி எங்களோட ஃபைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஜவான்ஸ் தான். அதனால அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து அட்மோஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து எடுக்குது. எஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது தான், அந்த ஃபேமிலி விட்டுட்டு இருக்கிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூ தான். அது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது அது ஒரு இஷ்யூ தான். ஸோ அதனால் இப்போ அந்த இதுவும் கொண்டு வந்திருக்கோம். எல்லா இந்த மாதிரி சென்டர்லேயும் ஒரு பெரிய காம்போசிட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு 50 பெட் ஹாஸ்பிட்டல். ஸோ உள்ளேயே வந்து மருத்துவம் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய வந்து இம்ப்ரூவ் வந்து ஆகிட்டுருக்கு. அமைதி ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியிலையும் அமைதி வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் புதுசாக வரும். நம்ம நாடு வந்து பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மொழிகள், இனங்கள், ஆஸ்பிரேஷன்ஸ், அர்பன் ரூரல் டிவைடு, ரிச் புவர் டிவைடு, 140 கிராஸ் சைனா வந்து ஹோமோஜினியஸ். அங்கே 95% வந்து ஹன்ஸு தான், ஒரே வந்து இனக்குழுவாங்க. அதனால் அவங்களால கொஞ்சம் சீக்கிரமாக ஹோமோஜினியஸாக வந்து சீக்கிரமாக முன்னேற முடியுது. நம்ம பல பிரச்சனைகள் இருக்கும், காம்ப்ளிகேட்டட். பட் ஸ்டில் நம்ம வந்து we are marching forwards in spite of so many differences, complications. ஸோ அதனால் வரக்கூடிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து நாங்களும் ட்ரெயின்டாக, நாங்களும் தயாராக. ஸோ ஐ திங்க் அமீர் சாரோட கேள்விகளை ஓரளவுக்கு நான் டச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம நவீனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை வச்சு நம்ம ஃபோர்ஸு, எங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்
சென்ட்ரல் ஃபோர்ஸ் பற்றி இன்னும் பல விதமான இந்த மாதிரி வீடியோக்கள் பொது வெளியில் வரணும், லான்ச் பண்ணணும்னு என்னோட வந்து வேண்டுகோள். நன்றி, வணக்கம். Thank you. Now I'd like to request Thiru Aparas avargal. So please come on to the stage. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். முதல்ல ஃபரூக் ஐயா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட நிலம் நீர் காற்று அந்த திரைப்படத்துக்காக எழுத போய் தான் ஐயாவை சந்திச்சது. ஒரு கனிந்த உள்ளம் கொண்ட மனிதர். ஆமாம், அந்த ஒரே ஒரு காரணம் தான் வந்தது. வேற பாட்டு எழுதுறேன், கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இல்லை. ஒரு ஒரு கனிந்த மனிதனுடைய தம்பியா இங்கே வந்து நிற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. அந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போ அந்த 3 டாட்ஸுங்கிற ஒரு பேரோட மீண்டும் வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆமாம், சிறப்பான காட்சி அமைப்புகள். ஆமாம், அது ஒரு என்ன சொல்கிறது, காவல் துறை பக்கமாக இருந்துட்டு அது உங்களுக்குள்ள சினிமா இருக்கு வரதுங்கிறதே ஒரு பெரிய வியப்பாக தான் இருக்குது. சினிமா அப்படி எல்லையில் இருக்க உங்களை வரைக்கும் போய் தாக்குதுங்கும் போது அந்த சினிமாவை எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொறுப்பும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தெரியுது. கண்டதையும் எடுத்துக்கிட்டு காசு பண்ண பார்த்துட்டு ஒரு மியர் ப்ளஷர் மட்டுமே, எப்படி ஒரு சதையை விருப்பதை எப்படி வந்து ஒரு கேவலமாக இந்த சமூகமாக நாம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு மியர் ப்ளஷர், வெற்று இன்பத்தை மட்டுமே வித்து படம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சூழல் கொண்டு போய் நம்மளை அங்கேயே தள்ளுதுங்கும் போது இல்லையா, இது நம்ம அத்தனை பேருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது. குறிப்பாக பணம் போடக்கூடியவங்களுக்கு அந்த பொறுப்பு இது ஒரு தொழிலாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3 டாட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அடிப்படையில் ஃபரூக் ஐயா பற்றி எனக்கு தெரியும். அவர் அறத்தை நம்பி அறத்தை வாழாக முடியக்கூடியவர். அதனால் அவர் இந்த 3 டாட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே வெறுமனே மிக ப்ரெஷருக்காகவும் மிக பிஸ்னஸ்க்காகவும் இல்லாமல் இருக்காது, உறுதியாக இருக்காது. ஒரு நோக்கத்தை, ஒரு தொலைவான ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த பாடல் மாதிரி நிறைய நம்ம வாழக்கூடிய இந்த கான்டெம்பரரி வாழ்க்கைக்குள்ள சொல்ல முடியாத நிறைய சிக்கல்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய சிக்கல் நிறைய உண்டு. நமக்கு அடிப்படையில் மனிதனா நமக்கு நிறைய சிக்கல் உண்டு. ஒரு ஆணாவது சிக்கல் உண்டு, ஒரு பெண்ணாவது சிக்கல் உண்டு. ஆனால் நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இருக்கு இல்லையா, அதை பற்றி எல்லாம் படமும் பாடலும் வருதான்னு கேட்டால் வரதே இல்லை. வெறுமனே ஒரு மேல் மனதினுடைய இச்சைகளுக்கு இணங்க அதை தடவி கொடுக்குற மாதிரியான பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு எப்படி பாட்டை கேட்போம், நாமளே எப்படி இந்த தலைமுறை பாட்டை கேட்கணும், நம்ம எந்த முகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும்? இந்த தலைமுறை பாட்டை கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பாட்டு கேட்குற அறிவே இல்லை. நம்ம சொல்கிறோமே, நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த மேடையின் மூலமாக தரக்கூடிய நமக்கு எந்த ஒரு பொறுப்பு இருக்கா? இன்றைக்கு ஓடக்கூடிய திரைப்படங்களில் நம்ம கேட்கக்கூடிய ரீல்ஸ் சொல்லக்கூடிய பாடல்களில் ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரு பாடல் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லது ஒரு ஆழமான தமிழ் அல்லது இந்திய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கா? அப்படி வந்ததுதான் நம்ம ஓட விட்டு இருக்கோமா? இதெல்லாம் எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் அது எல்லாமே அந்த வணிகம் 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 அப்படி போய் பணம்னு போறதுனாலதான் 3 டாட்ஸ் மாதிரி இதெல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன். 3 டாட்ஸ் மாதிரி நிறைய வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாணர் மரபுங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபு. பாடல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாட்டை கையாண்டுட்டு இருக்கோம். நான் பாட்டு எழுதுறாங்கிற ஒரு அடிப்படையில் பாட்டு கேட்கிறவங்கிற ஒரு உரிமையில் நான் பேசுறேன். ஆமா, பாணர் மரபுங்கிறது நம்மளோட சாதாரண மரபு இல்லை. நம்மளுடைய நாட்டார், நம்மளுடைய ரத்தத்துல அவ்வளவு ஆழமா இருக்கு பாடல்ங்கிறது. அப்படி பாணர் மரபுல இருந்து சங்க மரபு வந்து, அதன் பிறகு வந்து பக்தி இயக்கம்னு ஆரம்பிச்சு தமிழ் இசையை அவங்க மேல கொண்டு வந்து, பிறகு கீர்த்தனைகள் வந்து, சித்தர் பரம்பரை ஒன்று வந்துச்சு நம்ம நாட்டுக்குள்ள இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ள சித்தர் மரபுன்னு ஒரு மரபு வந்துச்சு. செஞ்ச அத்தனை தப்புக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு மரபு மீண்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் கை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு கவிஞன், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நம்மெல்லாம் இப்படிதான் இருக்கோம், நம்ம கேவலமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞன்,
இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனத்திலிருந்து வெளிவரணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த பாடல் அதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அன்பு நண்பர் நவீன் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் ஃபருக்கையா, நீங்கள் நல்லா இருக்கணும். மீரான சொன்ன மாதிரி இது பொருள் ஈட்டக்கூடிய இடம் தான். பொருளையும் ஈட்டு இறைவனின் அருளையும் நீங்கள் ஈட்டணும். அறத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்குமே தெரியும். அந்த அறத்திலிருந்து இந்த நடக்குது. அமீர் அண்ணாக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அண்ணாவோட அந்த நேர்மையான பேச்சு இருக்குல்லையே, அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் பாடலாகவும் வர வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் எழுதுகிற படங்கள் பெரும்பாலும் அப்படி தான் கருத்தில் கொண்டு எழுதுறது. சில பாடல்கள்லாம் வேணானே நான் சொல்லிடுறது. மனசுக்கு பிடிக்காம ஒன்று எழுதிட்டு பண காசு சேர்த்து வச்சுட்டு வீட்டில் படுக்க முடியல, அது ஒரு காரணம். அப்படி அத்தனை பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேங்குது, ஒரு பக்கம் இழுக்குது. 3 டாட்ஸ் மாதிரி நான் போல்டாக வந்து நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், வாங்க வெறுமனை பணம் மட்டும் வேணும், பணமும் கொஞ்சம் எடுத்துப்போம், ஒரு ஆழமான விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்தால் கொஞ்சமாக காசு வாங்கிட்டு எழுதுவோம், நல்லபடியாக எழுதுவோம். இங்கே அந்நியமயமாக்கல் நீங்கள் ஒன்று நடந்துகிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ளே, நம்ம தமிழ் சூழலுக்குள்ளே. சொல்லக்கூடிய அந்நியமயமாகட்டும், இயல்பாகவே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னைக்கு உட்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு தனிமை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம என்னைக்கு எழுத போகிறோம், என்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம்னு தெரியல. இந்த தனிமையை யாரோ சிலர் உட்காந்து நமக்குள்ள குளிப்பறிச்சு வளர்த்துக்கிட்டே இருக்காங்களே, இதை பற்றிலாம் நம்ம என்னைக்கு சிந்திக்க போகிறோம் நமக்கு தெரியல. அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கான ஒரு இடமா, தளமா, களமா 3 டாட்ஸ் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே போதும் நினைக்கிறேன். Request Thiru Rokesh, lyricist. So please say some words. Hello to everyone here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal, because these 3 are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. No, I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah. And yeah, thank you so much for thank you so much Farooq sir for letting me be a part of this event. And apparently I'm gonna be the first singer from the first album from 3 Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the 3 Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind 3 Dots. And we need labels like this because a lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you. Okay, so there is another song which I have sung for A.R. Rahman. It's called Lavender Neerame. I don't know if you know that song. It's in Tamil, and pardon my Tamil pronunciation, please. Lavender Neerame Nagarum Nari Karavin Nari Tuilativo Mayatin Kandame மின்னலுண்டாக்குதே டோபாமின் தூறலே நெஞ்சுக்குள் பாயதே. Thank you so much. Glad.